வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் AM அஸ்கர், சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சூரியபவ LPL கிரிக்கெட் வசந்தத்துக்கான ஒளிபரப்பு உரிமை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்புக்கு. பயங்கரவாதிகளை நினைவு கூற LTT ஆதரவாளர்களுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு. புறக்கோட்டையிலிருந்து பேலியகொடவுக்கு கொண்டு வரப்பட்ட மெனிங் சந்தை பிரதமரினால் மக்கள் உரிமைக்கு. நேற்றைய கொரோனா மரணங்களின் பட்டியலில் 4 பேரும் தொற்றாளர்களாக 437 பேரும் பதிவு. 368 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு. வெள்ளம்பிட்டிய மற்றும் கட்டுநாய்க்கு சிவில் பாதுகாப்பு முகாம்கள் தனிமைப்படுத்தலில். கொரோனா தொடர்பான போலி பிரச்சாரத்தால் மூடப்பட்ட தெற்கு ஆஸ்திரேலியாவை மீண்டும் திறக்க நடவடிக்கை. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கைக்கு மீண்டும் கிரிக்கெட் வசந்தத்தை வழங்க லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் எதிர்வரும் 26ஆம் திகதி ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பமாக உள்ளது. இப்போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒளிபரப்பு உரிமை சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்புக்கு கிடைத்துள்ளது. இது குறித்த உடன்படிக்கை சுயாதீன தொலைக்காட்சி தலைமையக வளாகத்தில் இன்று கைச்சாத்திடப்பட்டது. லங்கா பிரீமியர் லீக் போட்டித் தொடருக்காக 5 அணிகள் போட்டியிடுகின்றன. கொலம்பு கிங்ஸ், கோல் கிளாடியேட்டர்ஸ், கண்டி டஸ்கர்ஸ், ஜெஃப்னா ஸ்டேலியோன்ஸ் மற்றும் தம்புல்லா வைக்கிங்ஸ் ஆகிய 5 அணிகள் போட்டியிடுகின்றன. போட்டித் தொடரில் கொலம்பு கிங்ஸ் அணிக்கு ஆஞ்சலோ மேத்யூஸ் தலைமைத்துவம் அளிக்கின்றார். இம்முறை போட்டித் தொடருக்காக இணைந்து கொள்ளும் சர்வதேச வீரர்களில் பலம் பொருந்திய வீரரான ஆண்ட்ரூ ரசலும் கொலம்பு கிங்ஸ் அணியில் விளையாடுகின்றார். மன்வேந்தர் பிஸ்லா, ரவீந்திர போல் சிங் ஆகிய வீரர்களும் கொலம்பு கிங்ஸ் அணிக்காக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தம்புல்லா வைக்கிங்ஸ் அணி தலைமைத்துவத்தை தசுன் சானக்க வகிக்கின்றார். கார்லோஸ் பரத்வைட், சமீத் பட்டேல் மற்றும் பால் ஸ்டாலின் ஆகிய வீரர்களும் தம்புல்லா வைக்கிங்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். கோல் கிளாடியேட்டர்ஸ் அணியின் தலைமைத்துவத்தை தனுஷ்க குணத்திலக்க வகிப்பதுடன் சைட் அஃப்ரிடி, காலிங் இங்ரம், முகமது அமீர் ஆகிய விளையாட்டு வீரர்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணி சார்பாக திசர பெரேரா தலைமைத்துவம் வகிப்பதுடன் ஷுஹைப் மலிக், உஸ்மான் ஷின்வாரி, ஆசிப் அலி ஆகிய சர்வதேச வீரர்களும் ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணியில் இணைக்கப்பட்டுள்ளனர். குசல் ஜனித் பெரேரா தலைமைத்துவம் வகிக்கின்ற கண்டி டஸ்கர்ஸ் அணியில் வஹாப் ரியாஸ் மற்றும் நவினுல் ஹக் ஆகியோரும் இவ்வணியில் இடம் பிடித்துள்ளனர். இப்போட்டித் தொடரின் சகல போட்டிகளும் ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச மைதானத்தில் நடைபெறுவதுடன் போட்டித் தொடரை ஆரம்பித்து வைக்கும் வகையில் எதிர்வரும் 26ஆம் தேதி கொலம்பு கிங்ஸ் மற்றும் கண்டி டஸ்கர்ஸ் அணிகள் போட்டியில் மோத உள்ளன. கொரோனா நிலைமை காரணமாக இப்போட்டிகளை கண்டுகளிக்க ரசிகர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. தனிமைப்படுத்தப்படுகின்ற தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கு மாத்திரமே விளையாட்டு மைதானத்துக்குள் பிரவேசிக்க முடியும். போட்டித் தொடரில் இணைத்துக் கொள்ளப்படுகின்ற வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு ஊடகவியலாளர்களும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். போட்டித் தொடரின் ஒளிபரப்பு உரிமையை வழங்கும் வகையில் சுயாதீன தொலைக்காட்சி தலைமையக அலுவலகத்தில் அது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இவ்வுடன்படிக்கையில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன, நிறைவேற்று பணிப்பாளர் ஹசந்த ஹெட்டியாராச்சி மற்றும் LPL தொடரின் உள்ளூர் முகவர் நிறுவனமாக செயற்படுகின்ற மீடியா ஃபேக்டரி நிறுவனத்தின் பணிப்பாளர் கபில விதான கமகே மற்றும் பணிப்பாளர் மேனக லியனகே ஆகியோர் தலைமையில் இவ்வுடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. வசந்தம் தொலைக்காட்சியின் ஊடாக நாடு முழுவதும் கிரிக்கெட் தொடரை ஒளிபரப்புவதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டின் சகல பாகங்களிலும் உள்ள ரசிகர்கள் போட்டியை எவ்வித தடையுமின்றி கண்டுகளிக்க முடியும். சுயாதீன ரூபானி மாதஜாலே ஹமவிட்டகம சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலைமைப்பானது எப்போதும் சிறந்த பண்புசார் புதிய படைப்புகளை வழங்கி வருகின்றது. பல மாதங்களுக்கு பின்னர் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலைமைப்பு முன்னின்று LPL கிரிக்கெட் வசந்தத்தை ஆரம்பித்தது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலைமைப்பின் வசந்தம் டிவி அலைவரிசையின் ஊடாக இப்போட்டித் தொடர் ஒளிபரப்பப்படுகின்றது. லக்கண்ட வசந்தம் FM அலைவரிசைகளின் ஊடாக போட்டித் தொடரின் விவரங்கள் தெரிவிக்கப்படும். ஆகவே சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலைமைப்புடன் இணைந்துள்ள சகல ரசிகர்களும் வசந்தம் டிவி அலைவரிசை ஊடாக LPL கிரிக்கெட் வசந்தத்துடன் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். வசந்தம் டிவி ඔස්සේ LPL கிரிக்கெட் வசந்தය සමග එක් වෙන්න කියලා. லங்கா பிரீமியர் லீக் 2020. எவ்வித தடைகள் ஏற்பட்டாலும் மக்களின் துயர் துடைக்க அரசாங்கம் முன்னுரிமை வழங்கும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பெலியகொட மெனிங் வர்த்தக சந்தை திறப்பு நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
வர்த்தக சந்தையை திறந்து வைத்த பிரதமர் அங்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். 1092 வர்த்தக நிலையங்களை கொண்ட குறித்த சந்தையில் 600 வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதிகள் காணப்படுகின்றன. 4 அடுக்குகளை கொண்ட குறித்த வர்த்தக சந்தையில் 3ஆம் மாடி வரை லொரியின் ஊடாக மரக்கரைகளை கொண்டு செல்வதற்கான வசதி காணப்படுகின்றது. ஊழியர்களுக்கான ஓய்வு அறை, வைத்திய வசதிகளை வழங்கக்கூடிய மத்திய நிலையம், வங்கி, சிற்றுண்டிச்சாலை, அதி குளிரூட்டி, ஹோட்டல் உள்ளிட்ட பல்வேறு வசதி வாய்ப்புகள் இங்கு காணப்படுகின்றன. பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய குறித்த வேலைத்திட்டம் ராஜாங்க அமைச்சர் நாலக்க கொடஹேவாவினால் முன்னெடுக்கப்பட்டது. පසුගිය යහපාලන ආණ්ඩුව කාලේ මේ කටයුතු கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இதன் நிர்மாண பணிகள் மந்தகதியில் இடம்பெற்றமையினாலேயே இதனை மக்கள் மயப்படுத்த தாமதம் ஏற்பட்டது. நாங்கள் ஆரம்பித்த எல்லாவற்றுக்கும் அவர்கள் தடை ஏற்படுத்தினர், பழி வாங்கினார்கள். அவர்கள் எங்களையா இந்த நாட்டையா பழி வாங்கினார்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். மத்தள விமான நிலையத்தை நெற்களஞ்சிய சாலையாக்கினார்கள். எல்லாவற்றிலும் பழி வாங்கினர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தனர். எங்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்தனர். எல்லா நாளும் சிஐடிக்கும் ஆணைக்குழுவுக்கும் செல்ல வேண்டி ஏற்பட்டது. 30 வருட யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டில் அபிவிருத்தி ஏற்படுத்திய நாம் அதற்கும் பழக்கப்பட வேண்டும். லலித் வீரதுங்க, அனுச பெல்பிட் ஆகியோர் சகல குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டனர். அரசு சேவையில் சிறந்த அதிகாரிகள் அவர்கள். அவர்களின் சேவையை பாராட்டாமல் அவர்களுக்கு சிறை உணவு வழங்கினர். நீதிமன்ற சுயாதீன தன்மை தற்போது வெளிப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் பயந்திருந்தனர் வேலை செய்வதற்கு. அமைச்சர் ஒருவர் தீர்மானம் ஒன்றை எடுத்தால் 2 தடவை சிந்திக்க வேண்டி ஏற்பட்டது. சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படுமோ என இந்த நிலைதான் இருந்தது. ගත්තම ඇමතිවරයෙක් දෙපාරක් හිතන්න ඕන මේක කරනවද නැද්ද? මට හිරේ යන්න වෙයිද නැද්ද? දැන් මේකේ ඉන්න මාර්ෂල්ලා එහෙම කට්ටියක් ගියානේ. කාන්තාවොත් ගියා. ඒ තත්ත්වය තමයි තිබුණේ. அதிவேக நெடுஞ்சாலையினூடாக பேலியகுட மெனிங் வர்த்தக சந்தையை நெருங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கொழும்பு நகரில் ஏற்படும் வாகன நெரிசலுக்கு தீர்வு வழங்கும் வகையில் கொழும்பு மீன் சந்தை 2011ஆம் ஆண்டு பேலியகுடவுக்கு மாற்றப்பட்டது. அப்போதிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினதும் நகர அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமையவே அது இடம்பெற்றது. கொழும்பு மரக்கறி வர்த்தக சந்தையையும் பேலியகுடவுக்கு எடுத்துச் செல்வதற்கான திட்டம் இதன் மற்றொரு நடவடிக்கையாகவே முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய 2013ஆம் ஆண்டில் பேலியகுட மெனிங் வர்த்தக சந்தையின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இவ்வர்த்தக சந்தை தொகுதி 13.5 ஏக்கர் விஸ்தீரணத்தை கொண்ட நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. 6.9 பில்லியன் ரூபாய் இத்திட்டத்துக்கென செலவிடப்பட்டது. மீன், மரக்கறி, மொத்த வர்த்தகம் மாத்திரமன்றி புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்டு வரும் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டிடப் பொருட்கள் போன்றவற்றின் விற்பனைகளையும் எதிர்காலத்தில் பேலியகுடவுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. இன்றைய தினம் கொரோனா தொற்றாளர்கள் 368 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். அதன் அடிப்படையில் தொற்றிலிருந்து குணமடைந்த மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 14,000 கடந்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் 4 கோவிட் மரணங்களும் பதிவாகியுள்ளன. நேற்று இனம் காணப்பட்ட 437 தொற்றாளர்களில் வெளிநாட்டு கரையோர பாதுகாவலர் ஒருவரும் இந்தியாவில் இருந்து நாடு திரும்பிய ஒரு நபரும் அடங்குகின்றனர். நேற்று இனம் காணப்பட்ட தொற்றாளர்களில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தில் இருந்தே இனம் காணப்பட்டுள்ளனர். இம்மாவட்டத்தில் 305 பேர் பதிவாகினர். கம்பஹா மாவட்டத்தில் இருந்து 58 பேர் இனம் காணப்பட்டனர். போலீஸ் அதிகாரிகள் 5 பேரும், போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரி ஒருவரும், வெலிக்கடை மற்றும் போகம்பர சிறைச்சாலைகளில் தலா ஒவ்வொருவரும் தொற்றாளர்கள் நேற்றைய தினம் இனம் காணப்பட்டனர். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த 2 பேரும் மேலும் 64 பேரும் தொற்றாளர்களாக பதிவாகியுள்ளனர். இதற்கமைய மினுவங்குட ஆடை கைத்தொழிற்சாலை மற்றும் பேலியகுட மீன் வர்த்தக சந்தையுடன் தொடர்புபட்ட கொரோனா கொத்தணி 15,324 அதிகரித்துள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் இனம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 18,841 ஆகும். இவர்களில் 5,497 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். வைத்திய கண்காணிப்பின் கீழ் 462 பேர் உள்ளனர். தொற்றாளர்களில் 13,271 பேர் இதுவரை பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் மேலும் 4 கொரோனா மரணங்கள் பதிவாகின. இதற்கமைய மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 73 அதிகரித்துள்ளது. உயிரிழந்த நால்வரில் ஒருவர் கொழும்பு 10 வசிப்பிடமாக கொண்ட 70 வயதுடைய நபராவார். கொழும்பு தனியார் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்தார். கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்ட நியூமோனியா நிலையே மரணத்திற்கு காரணமாகும். 27 வயதுடைய பெண் ஒருவரும் கொரோனாவினால் உயிரிழந்தார். கொழும்பு 15 வசிப்பிடமாக கொண்ட இவர் கொழும்பு
கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் கொரோனா தொற்றாளராக இனம் காணப்பட்டார். கொரோனா தொற்றினால் களுத்துறை பொக்கனவிட்ட பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 59 வயதுடைய பெண்ணொருவர் அவரது வீட்டிலேயே உயிரிழந்தார். கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்ட அதி உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். களுத்துறை ஹல்தொட்ட பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 86 வயதுடைய ஆண் ஒருவரும் கொரோனாவினால் உயிரிழந்தார். இவரும் வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். களுத்துறை வடக்கு மக்கள் குடியிருப்பு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எழுமாறாக மேற்கொண்ட PCR பரிசோதனையின் போதே அவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச நிர்வாக சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெள்ளம்பிட்டிய வென்னவத்த மற்றும் கட்டுநாயக்க சிவில் பாதுகாப்பு படை முகாம்கள் இரண்டும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. 8 கொரோனா தொற்றாளர்கள் இங்கு இனம் காணப்பட்டனர். அவர்களில் சேருப்பிட்ட மற்றும் புத்தளம் முகாம்களை சேர்ந்த 2 உள்ளடங்குகின்றனர். எஹலியகொட பகுதியை வசிப்பிடமாக கொண்ட தாயும் மகனும் எஹலியகொட பிரதேசத்தில் சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குறித்த பெண் எஹலியகொடவில் இருந்து இடம்கொட பிரதேசத்திற்கு பஸ் வண்டியில் பயணித்து கிரியல்ல நகரத்திற்கு சென்று அங்கிருந்து 4 கிலோமீட்டர்கள் நடந்து சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. மீண்டும் எபிடவல பிரதேசத்தில் இருந்து முச்சக்கர வண்டியூடாக கிரியல்ல பிரதேசத்திற்கு வந்த குறித்த பெண் பஸ் வண்டியில் ஏறுவதற்கு முற்பட்ட போது பஸ் வண்டியின் நடத்துனர் அவரை தடுத்து அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்துள்ளார். குறித்த பெண் கிரியல்ல நகரத்தை அண்மித்த வனப்பகுதிக்கு தப்பியோடிய நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. கட்டாரில் இருந்து 2 ஆஸ்திரேலியாவில் இருந்து 52 பேரும் ஜப்பானில் இருந்து 12 பேரும் நாடு திரும்பினர். இவர்கள் முப்படையினரால் நடத்தப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதேவேளை நேற்றைய தினம் 10,356 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்தனர். PCR பரிசோதனைகள் தொடர்பான ரசாயனங்கள் கிடைத்தமையினால் தொற்றாளர்களை இனம் காண்பதை துரிதப்படுத்த முடியும். நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இருந்ததை விட துரிதமாக முன்னெடுக்கப்படும். PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளும் எண்ணிக்கை குறைபடையாது. குறைந்தபட்சம் நாளொன்றில் 20,000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நடமாடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள கொழும்பு நகர வீடமைப்பு தொகுதிகளில் தொற்றா நோய்கள் தொடர்பான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோதர மெத்சந்த செவன வீடமைப்பு தொகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த செயற்பாட்டில் சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்க கலந்து கொண்டார். இதேவேளை இன்றைய தினம் இதுவரை கிடைக்கப்பெற்ற தரவுகளுக்கு அமைய 220 பேர் புதிதாக தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 19,000 கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் கலை படைப்பாளர்களை கருத்தில் கொண்டு தொலைக்காட்சி தொடர் மற்றும் கலையக நிகழ்ச்சிகளுக்குரிய சுகாதார வழிகாட்டல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கை தொலைக்காட்சி நடிகர்களின் சங்கம் மற்றும் கலைஞர்கள் மற்றும் இலங்கை இலத்திரனியல் ஒளிபரப்பாளர்கள் சங்கம் என்பன விடுத்த கோரிக்கைக்கமையவே அது தொடர்பான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி தொடர்களின் எஞ்சிய பாகங்களை ஒளிப்பதிவு செய்வதற்காக மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அல்லது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களை தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் படப்பிடிப்பை நடத்த முடியும். எனினும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருந்து எவரும் குறித்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள நபர் ஒருவரை படப்பிடிப்பிற்காக வரவழைப்பதற்கு கடும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. படப்பிடிப்பு தளத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட வழமையான சுகாதார வழிமுறைகளை கடைபிடிப்பது கட்டாயம். முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல் உள்ளிட்ட செயற்பாடுகள் உரிய முறையில் பின்பற்றப்பட வேண்டும். படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கையொன்று பேணப்பட வேண்டும். படப்பிடிப்பை பார்வையிடுவதற்கு வெளி நபர்களுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது. இதேவேளை கலையக நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 1 மீட்டர் இடைவெளியை பேணும் வகையில் செயல்பட வேண்டும். முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல் உள்ளிட்ட வழமையான சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட விவாதத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். கொரோனாவை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துவதற்கு தற்போது
மருந்தொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அது நாட்டுக்கு கொண்டு வரப்படாதது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்ததை அடுத்து பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் சூடுபிடித்தன. பிரதி சபாநாயகர் அவர்களே, உலகில் கொரோனா தடுப்பூசிகள் போட்டி போட்டுக்கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. ஃபைசர் நிறுவனம் பியோன்டெக் நிறுவனமும் இணைந்து கொரோனாவுக்கு எதிராக 95% வெற்றியளித்துள்ள தடுப்பூசியை தயாரித்துள்ளன. மொடர்னா மற்றொரு தடுப்பூசியை தயாரித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கம் அந்த தடுப்பூசிகளை நாட்டுக்கு பெற்றுக் கொள்வதற்கு ஏதேனும் வேலை திட்டங்களை கொண்டுள்ளதா? அது தொடர்பான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா? நான் நினைக்கின்றேன், எமக்கு அந்த தடுப்பூசி தேவை என்று நான் நினைக்கவில்லை. அது அமெரிக்காவிற்கு தேவைப்படும். தடுப்பூசி தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில நாடுகள் தமது சொத்துக்களுக்கு ஏற்ப மில்லியன் கணக்கில் ஆர்டர் செய்திருக்கக்கூடும். எமக்கு தேவைப்படும் பட்சத்தில் நாம் அதனை பதிவு செய்து பெற்றுக்கொள்வோம். அதற்கு தேவையான பணத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கௌரவ அமைச்சர் அவர்களே, எமக்கு தடுப்பூசி வேண்டாம் என கூற வேண்டாம். இங்கிலாந்தில் முன்னுரிமை வழங்கி இருக்கின்றார்கள். உங்களுக்கு முடியுமா எனது உரையை தடுப்பதற்கு? உங்களது கருத்தின் போது அதனை குறிப்பிடுங்கள். ராணுவத்துக்கு செல்லுங்கள். நினைத்த போதெல்லாம் கட்டளையிடுவதற்கு. இங்கு அவ்வாறு முடியாது. இது பாராளுமன்றம். உங்களுக்குரிய நேரத்தில் உரையாற்றுங்கள். இது ராணுவ முகாம் இல்லை. இந்த நாட்டுக்கு தற்போதைய நிலையில் நிவாரணம் வழங்க முடியும். இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து நிலைமையில் இருந்து நிவாரணம் வழங்க முடியும். அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து 1 வருடமாகின்றது. நாங்கள் நேற்று டயர் தொழிற்சாலை ஒன்றை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டோம். நீங்கள் குறிப்பிடுவதைப் போன்று ஹொரண பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படவிருந்த தொலைக்காட்சிக்கான கட்டிடம் 5 வருடமாக நிர்மாணிக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் சஜித் பிரேமதாசவின் வீட்டுக்கு அருகில் அடிக்கல் நாட்டினர். அடிக்கல்லும் உங்களது ஆட்சியிலேயே கலட்டப்பட்டுள்ளது. உலகின் பெரிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தையும் டயர் தொழிற்சாலையையும் நிர்மாணிப்பதாக கூறினீர்கள். பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வெதாராட்சி இருக்கின்றார். நேற்று முன்தினம் அவர் மீன் சாப்பிட்டதை கண்டோம். ஊடக சந்திப்பில் புதிய மீன் என குறிப்பிட்டிருந்தீர்கள். இருந்த போதிலும் அது அதற்கு முதல் நாள் உள்ள மீன் என குறிப்பிட்டீர்கள். எதிர்காலத்தில் சாப்பிடும் போது கரையோரத்தில் இருந்து பிடித்து உண்டால் நல்லது. இவ்வருட இறுதியில் ரெக்கவ, மாவல்ல, கந்தர, குடாவல் ஆகிய மீன்பிடி துறைமுகங்களின் நிர்மாண பணிகளை முன்னெடுக்க உள்ளோம். பச்சை மீனை உண்டாவது மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்க்க முடியுமாக இருந்தால் நல்லது. குறித்த அனைத்து துறைமுகங்களையும் ஆரம்பித்தது நான். நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் உங்களுக்கும் அடிக்கல் நாட்டும் போது அழைப்பு விடுக்கின்றோம். மக்கள் தொடர்பிலும் வந்து பாருங்கள். உயிரிழந்த LTTE பயங்கரவாத உறுப்பினர்களை நினைவு கூறும் வைபவங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை நடத்துவதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த நினைவு வைபவங்களை நடத்துவதற்கு போலீசாரினால் தடை ஏற்படுவதை தடுக்குமாறு 4 மனுக்கள் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவை நிராகரிக்கப்பட்டன. எதிர்வரும் 27ஆம் தேதி உயிரிழந்த LTTயின் பயங்கரவாத உறுப்பினர்களை நினைவுகூரும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை நடத்துவது தொடர்பில் வவுனியா மற்றும் மன்னார் நீதிமன்றங்களில் தலைமையக போலீஸ் பரிசோதனைகளின் ஊடாக தடை உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் நினைவு வைபவங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை நடத்துவதற்கு எதிராக தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கமைய வவுனியா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட 8 பேர், மன்னாரில் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட 14 பேருக்கு குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த LTTE உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்கு வாய்ப்பளிக்குமாறு கோரி ரீட் உத்தரவொன்று பிறப்பிக்குமாறு கோரி யாழ் உயர் நீதிமன்றத்தில் 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. உயிரிழந்த LTTயின் உறுப்பினர்களை நினைவுகூரும் வைபவங்களுக்கு போலீசாரின் ஊடாக ஏற்படும் பாதிப்புகளை தடுக்குமாறு கோரியே அவை தாக்கல் செய்யப்பட்டன. அதனை நிராகரித்த யாழ் உயர் நீதிமன்ற நீதிபதி தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்தில் கொண்டு அதனை கவனத்தில் கொள்ள தனக்கு அதிகாரமில்லை என குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் தொடர்பாக அப்போதிருந்த இராணுவ தளபதியிடம் சந்தேக நபர் மீதான குற்றச்சாட்டுக்கு தொடர்பாக அறிந்திருக்காத நிலையிலேயே அவர் தொடர்பாக வினவியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் வெளிக்காடு மெகசின் சிறைச்சாலையில் இருந்து இணையதளம் ஊடாக சாட்சி வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டிருந்தமையால் அந்நபர் குறித்து அப்போதிருந்த இராணுவ தளபதி மகேஷ் சேனாநாயக்கவிடம் வினவ வேண்டி ஏற்பட்டதாக தெரிவித்தார்.
அஸ்லம் என்பவர் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்துக்குரிய வாகனம் ஒன்றை உங்களது உத்தரவின் கீழ் OHRD அமைப்பின் நடவடிக்கைகளுக்கென பயன்படுத்தினீர்களா என அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி இதன்போது கேள்வி எழுப்பினார். தனக்கு அது குறித்து தெரியாது, முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அமைச்சருக்கு கீழ் உள்ள பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் குறித்த குற்றவாளிகள் தொடர்பாக செயற்பட்டிருக்க வேண்டும் என பதியுதீன் பதிலளித்தார். இன்ஃபாஸ் அகமதுக்குரிய கொலோசியஸ் கைத்தொழிற்சாலை தொடர்பாக நீங்கள் அறிவீர்களா என சட்டத்தரணி மேலும் கேட்டபோது தெரியும், ஆனால் குண்டு வெடித்ததன் பின்னரே என அவர் பதிலளித்தார். கைத்தொழில் அபிவிருத்தி சபையிலிருந்து இக்கம்பெனிக்கு பாரிய அளவில் செப்புக்களையும் பயன்படுத்திய 25,000 கிலோகிராம் தோட்டாக்களின் உரைகளையும் உங்களது அனுமதியின்றியா வழங்கப்பட்டது என மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டது. இல்லை, குறித்த நிறுவனத்துக்கு இவற்றை வழங்கியிருந்தமை குண்டு தாக்குதலின் பின்னரே அறிந்தேன் என சாட்சியாளர் பதில் வழங்கினார். பின்னர் ஆணைக்குழு முன்னிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் டெஜர்ட் வீதியில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் தொலைபேசி இயக்குநராக செயற்பட்ட 2 விமானப்படை அதிகாரிகள் சாட்சியம் அளித்தனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவுக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல் குறித்தும் இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் அதிபர் ரவி செனவிரத்னவும் இன்றைய தினம் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். உயிர் இருக்கும் வரை தேசிய மரநடுகை வேலை திட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுபேட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வனங்களின் எண்ணிக்கையை 30% அதிகரிப்பது இம்மரநடுகை வேலை திட்டத்தின் நோக்கமாகும். இதன் கீழ் 2 மில்லியன் மரங்களை நட திட்டமிடப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைப்பதற்காகவும் ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்கும் நோக்கிலும் குறித்த பகுதிகளுக்கு பொருத்தமானவாறு மரங்கள் நடப்பட உள்ளன. மத்திய சுற்றாடல் அதிகார சபை, சுற்றாடல் அமைச்சு, பாதுகாப்பு தலைமையகம் மற்றும் இலங்கை ராணுவமும் கூட்டாக இணைந்து இவ்வேலை திட்டத்தை அமல்படுத்துகிறது. பத்திரமுள்ள பாதுகாப்பு தலைமையக நுழைவு பாதைக்கு அருகாமையில் முதலாவது மரமாக சந்தன மரம் ஒன்றை நாட்டி வைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இவ்வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா, சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங் ஆகியோரும் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். நாடுபுறாகவும் செடிகளை பகிர்ந்தளிக்கும் வகையில் பாடசாலை மாணவர்களுக்கு செடிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இளம் கைத்தொழிலாளர்களுக்காக 1000 கியூ ஷாப் திட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அரச வணிக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் வளாகத்தில் முதலாவது கியூ ஷாப் வர்த்தக நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இளம் முயற்சியாளர்களுக்கான சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் பணிகள் இங்கு இடம்பெறும். பண்புசார் சிறந்த அரசு துறை மற்றும் நாட்டின் தனியார் துறை உற்பத்தியாளர்களின் பொருட்களை நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்யும் வேலை திட்டம் இதில் அடங்குகின்றது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக நாடு முழுவதும் 1000 கியூ ஷாப்கள் ஆரம்பிக்கப்படும். பின்னர் 2024ஆம் ஆண்டளவில் நாட்டின் சகல கிராம சேவையாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கியவாறு 14,000 கியூ ஷாப்கள் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவின் எண்ணக்கருவுக்கு அமைய இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு குறைந்த விலைக்கு சிறந்த தரத்திலான பொருட்களே இங்கு விற்பனை செய்யப்படும். விளையாட்டுத்துறை அமைச்சின் இளம் முயற்சியாளர்களை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தின் கீழ் இத்திட்டத்துக்கு தேவையான இளைஞர் யுவதிகள் இணைக்கப்படுவர். அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன எழுதிய நீங்கள் நாட்டின் வீரர் எனும் பாடல் அடங்கி இருவட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினத்துக்கு இணைவாக வழங்கி வைக்கப்பட்டது. அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர்களான அஜித் நிவாட் கப்ரால், லசந்த அழகிவன் ஆகியோரும் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.